السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليهم. الحمد لله. அல்லாஹ்னுடைய அளப்பெரும் கிருபையால் தினம்தோறும் குர்ஆனிக் சயின்ஸ் என்ற அடிப்படையில் பல்வேறு துறை சார்ந்த விஷயங்களை நாம் பார்த்து வருகிறோம். அதனுடைய அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு ஓசோனோகிராஃபி என்று சொல்லக்கூடிய கடல் சார்ந்த விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கடல்னு சொன்னதுமே நம்ம சில விஷயங்களை அறிஞ்சிருப்போம், ஆனால் நமக்கு தெரியாத பல விஷயங்கள் கடலுக்குள்ள இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. இப்போ கடல்னு சொன்னதுமே உலகத்துல எவ்வளவோ இடங்கள்ல கடல்களை நம்மளால பார்க்க முடியுது. சென்னையில உள்ள மெரினா பீச்சா இருக்கட்டும், அட்லாண்டிக் பெருங்கடலா இருக்கட்டும், பசிபிக் ஓசனா இருக்கட்டும். பொதுவா உலகத்துல நிலப்பரப்புகள் வெறும் 29% மட்டும்தான். அதுல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். மீதமுள்ள 71% தான் இந்த கடலுடைய அளவுகோலாக இருக்குது. 71 எங்க இருக்குது, 29 எங்க இருக்குங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இப்ப நம்ம உலகத்துல நம்ம வாழக்கூடிய இந்த நிலங்கள் நம்ம நிலத்தை விட பல மடங்கு அல்லாஹ் இந்த உலகத்துல தண்ணீரினுடைய நீர்பரப்பு என்ன செஞ்சிருக்கிறான், அல்லாஹ் வச்சிருக்கிறான். கிட்டத்தட்ட 2-3 மடங்கு அதிகமா அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், வச்சிருக்கிறான். இப்ப நம்ம இருக்கிறது ஒரு 29 நிலப்பரப்புல தான் நம்ம என்ன செய்யறோம், இருக்கிறோம். இந்த 29 நிலப்பரப்பு கொண்ட அந்த கொள்ளளவான இந்த பூமியை அழிக்கிறதுக்கு வெறும் ஒரு 30% நீர்பரப்பு அல்லாஹ் இந்த பூமிக்குள்ள அனுப்புனாலே போதும். ஒட்டுமொத்த உலகமே இல்லாம இருந்த அடையாளமே தெரியாம என்ன செஞ்சிடும், அழியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா 71% ஒட்டுமொத்த கடலுமே இந்த பூமிக்குள்ள உள்ள நோக்கி வந்துச்சுன்னு சொன்னா இந்த பூமி நம்மளும் எங்க போவோங்கிறத நம்மளால யோசிச்சு பார்க்க முடியாது. அப்ப நம்ம மனிதர்களா வாழக்கூடிய இந்த பூமியில 29% மட்டும்தான் இந்த மணல் பரப்பு. மீதமுள்ள 71% எல்லாம் கடலை தான் என்ன செஞ்சிருக்கிறான், வச்சிருக்கிறான். இப்ப கடல்ல நம்ம பல பயன்களை நம்மளால பார்க்க முடியுது. எல்லா விதமான உணவு வகையிலையும் எல்லாம் அதுல வச்சிருக்கிறான். மீனா இருக்கட்டும், நண்டா இருக்கட்டும், ராலா இருக்கட்டும், கனவாவா இருக்கட்டும், நேத்து கூட நம்ம என்ன செஞ்சோம், சஹருக்கு ஸ்ரீ ஃபுட்ஸ்ல இருந்து நம்ம சஹர் செஞ்சோம். இப்ப அவ்வளவு அற்புதமான உணவுகள் எல்லாம் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான், கடல்ல கொடுத்திருக்கிறான். மீன் எடுத்துக்கிட்டு அதுல பல வகை கலரான மீன்கள், பல கலர் கொண்ட மீன்கள், ஒவ்வொரு விதமான அமைப்புகளை கொண்ட மீன்கள். அப்ப பாருங்க அல்லாஹ் எவ்வளவு அற்புதமான அந்த கடலுடைய படைப்புகளை ஆக்கி வச்சிருக்கிறான். கடல்ல நமக்கு பிரயாணத்துக்காக நம்ம அதை என்ன செய்யறோம், யூஸ் பண்றோம். அந்த காலத்துல பயணத்துக்கு எந்த ஒரு வாகனங்களுமே கண்டுபிடிக்கப்படல, விமானங்கள் கண்டுபிடிக்கப்படல. நாடு கடந்த நாடு போறதுக்காக, ஊர்ல இருந்து ஒரு ஊர் போறதுக்காக இந்த கடல்ல பயணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு இயற்கையாவே நமக்கு கொடுத்தாங்கிறத பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசியிருக்கிறான். அப்ப விமானத்துல கொண்டு போக முடியாத பல பொருட்களை கூட நம்ம என்ன செய்யறோம், கப்பல்ல கடல்ல பிரயாணம் செய்யறது மூலியமா நம்ம என்ன செய்யறோம், கடல்ல கொண்டு போறோம். அதையும் தாண்டி கடல்ல வேற என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஆழ்கடல்ல முத்துக்களை எடுத்து நம்ம அணிகலன்களா, அத நகைகளா நம்ம என்ன செய்யறோம், போடுறோம். அப்ப அந்த அளவுக்கு அல்லாஹ் பல பயன்கள் அந்த கடல்ல வச்சிருக்கிறான். நேத்து பாசிதுசா பேசும்போது சொன்னாங்க, உலகத்துல நிலத்துல வாழக்கூடிய விலங்குல பெரிய விலங்கு தான் யானைன்னு சொன்னாங்க. உலகத்திலே இருக்கக்கூடிய பெரிய விலங்குன்னு சொல்லல. என்ன சயின்ஸ் சொல்லுதுன்னு சொன்னா, யானையை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த பெரிய உருவமுள்ள விலங்குலாம் கடலுக்குள்ள திமிங்கலம் என்ன செய்யுது, இருக்குதுன்னு சொல்றாங்க. நம்ம பெரிய மலையிலே எவரெஸ்ட் மலை தான் பெருசுன்னு சொல்லி சமீபமா பார்த்தோம். ஆனா அந்த மலையை விட பல மடங்கு உயரமான மலைகள் எல்லாம் கடலுக்கு அடியில இருக்குதா கடல் வாழ் ஆராய்ச்சியாளர்கள் என்ன செய்யறாங்க, சொல்லி காமிக்கிறாங்க. அப்ப கடலுக்கு கீழே அவ்வளவு பெரிய மலைகள் இருக்குது, அது நமக்கு தெரியாது. கடல் கீழே உலகத்துக்கு மேல இருக்கிற பெரிய யானைகளை விட பெரிய விலங்குகள் இருக்கிறதா அறிவியல் வல்லுநர்கள் சொல்றாங்க, அது நமக்கு தெரியாது. இந்த மாதிரி கடல் சார்ந்த விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அல்லாஹ் இந்த கடலுடைய படைப்பை அவ்வளவு அற்புதமா படைச்சிருக்கிறான். நம்ம நிலத்துல வாழ்றோம், நம்மளால கடலுக்குள்ள போயிட்டு வர முடியுமே தவிர அங்க 1 மணி நேரம் கூட நம்மளால உயிர் வாழ முடியாது, ஒரு நாள் வாழ முடியாது, ஒரு வாரம் இருக்க முடியாது. நம்மளுடைய உயிர் அங்கிருந்து நமக்கு பிரிஞ்சு போயிடும். அதே மீன் கடலுக்குள்ள இருக்குது, அந்த மீன் வெளியே வந்துச்சுன்னு சொன்னா அந்த மீனால நிலத்துல உயிர் வாழ முடியாது. அதுக்கும் உடம்பு தான் உயிர் தான், நமக்கும் உடம்பு தான் உயிர் தான். ஆனா எல்லாம் அல்லாஹ் எப்படி வேறுபடுத்தி வச்சிருக்கான் பாருங்க. நம்மளால இங்க வாழ முடியும், உள்ள வாழ முடியாது. அந்த மீனால உள்ள வாழ முடியும், நம்மளால வாழ முடியாது. ரெண்டுக்குமே ஒரே உடல் தான், ஒரே மாதிரியான உயிர்களை தான் எல்லாம் கொடுத்திருக்கிறான். உடல் அமைப்புகள், அதுக்கு உள்ள இயக்கங்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறான், வேறுபடுத்தி வச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. கடலுக்குள்ள போனோம்னா நமக்கு கண்ணுலாம் எரிய ஆரம்பிச்சிடும். ஆனா மீன்கள் வாழ்நாள் ஃபுல்லா கடலுக்குள்ள தான் இருக்குது. அதை தாங்கக்கூடிய விதமா அல்லாஹ் அதனுடைய கண்ணுடைய இயக்கங்களை மாத்தி வச்சிருக்கிறான். கடல்ல உள்ள சிறு அளவு உப்ப கூட நம்மளால நாக்கில வச்சு அதை என்ன செய்யும், நமக்கு அவ்வளவு ஓர்ப்பா இருக்கும். அதை நம்மளால தாங்க முடியாது, குடிக்க முடியாது. எவ்வளவு தாகம் இருந்தாலும் கடல் தண்ணியை எடுத்து நம்ம அந்த தாகத்துல குடிச்சிருவோமா, மாட்டோம். ஆனா மீன்கள் கடலுக்குள்ளே தான் இருக்குது. அந்த உப்பான சுவைகளையும் அது சுவைக்கதான் செய்யுது. அதுக்கு அது பெருசா தெரியல. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா கடல்ல உள்ள உயிரினங்களுக்கும் வெளியில உள்ள உயிரினங்களை என்ன செஞ்சிருக்கிறான், வேறுபடுத்தி வச்சிருக்கிறான். கடலை பத்தி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா முதல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு வசனம், வஹுவல்லதி சஹரல் பஹர, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கடலை வசப்படுத்தி கொடுத்தான். லிதஅகுலு மின்ஹு லஹ்மன் தரியன், நீங்கள் அதிலிருந்து சுவையான
இறைச்சிகளை மாமிசங்களை உண்ணுவதற்காக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கடலை வசப்படுத்தி கொடுத்தான் என்பதாக கடல்ல உள்ள மீன் வர்க்கங்களை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வதஸ்தக்ரிஜு மின்ஹு ஹில்யத்தன் தல்பிசூனஹா, நம்ம அந்த கடல்ல இருந்து பலவிதமான முத்துக்களை நாம் வெளியாக்கினோம், நீங்கள் அந்த முத்துக்களை அணிவதற்காக. ஆள் கடல்ல முத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அதை நம்ம என்ன செய்யறோம், நகைகளாக பயன்படுத்தி வருவது உங்களுக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வதரல் ஃபுல்க மவாகிர ஃபீஹி லிதப்தகு மின் ஃபலிலிஹி, கடல்ல பிரயாணம் செய்து போகக்கூடிய ஒரு வசதிகளை நீங்கள் பார்க்க முடியும் என்பதா அல்லாஹ் தஆலா கடல் சார்ந்த அந்த பயணத்தை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். ஒரு தண்ணியில ஒரு இரும்பையோ இல்லை ஏதோ ஒரு ஓரளவு வெயிட்டாக இருக்கக்கூடிய அந்த பொருளை தூக்கி நம்ம போட்டா அது அந்த இடத்துல மிதக்காது, உள்ள என்ன செஞ்சிடும், மூழ்கிரும். ஆனா பாருங்க எவ்வளவு பெரிய டன் கணக்குல உள்ள அந்த கப்பல், அந்த கப்பலுக்குள்ள பல கட்டிடங்கள் இருக்குது, பல பில்டிங் இருக்குது, பல உணவுகள் இருக்குது, அதையும் அந்த கடல் அந்த கப்பல் என்ன செய்யுது, தாங்கிக்கிட்டு போகுதுன்னு சொன்னா எவ்வளவு அதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஹமல்னாக்கும் ஃபில் பர்ரி வல் பஹரி, நாம் தான் உங்களை கடல்லையும் நிலத்திலையும் என்ன செஞ்சோம், சுமந்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். நம்மளால கடல்ல ஏறி நடக்க முடியாது, நம்ம வெயிட்லெஸ். ஆனா அவ்வளவு பெரிய கப்பல் அந்த கடல்ல மிதந்து போகிறதே ஒரு பெரிய அதிசயமாக நம்மளால உணர முடியுது. அப்ப கடல்ல நமக்கு எடுத்துக்கிட்டாலே நமக்கு சிந்தனைக்கு வரக்கூடிய முதல் விஷயம், இரண்டு கடல்கள் ஒன்னாக சந்திக்குது. அந்த ரெண்டு கடல் ஒன்னாக சந்தித்தாலும் இரண்டு கடலும் ஒன்றோடு சேருவது கிடையாது. அதுல உள்ள உப்புத்தன்மை வேற, இதுல உள்ள உப்புத்தன்மை வேற, அதுல உள்ள அடர்த்தி வேற, இதுல உள்ள அடர்த்தி வேற, ரெண்டு கலரும் வேற வேற, ரெண்டு கடலும் ஒன்னா சேராது, ஒன்னாக இணையாது, ஆனா சந்திக்குது. இதை பத்தி அறிவியல் ஆராய்ச்சிகளர் அலசி ஆராய்ச்சி லேப்ல போய் அந்த தண்ணிகளை வச்சு ரிசர்ச் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு கூற்று என்னன்னு சொன்னா, மனித புலன்களுக்கு தென்படாத ஒரு விதமான திரை அந்த கடலுக்கு மத்தியிலே இருக்கிறது என்பதாக அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். இதைதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். மரஜல் பஹரைனி யல்தகியான் மைனஹுமா பர்ஸகுல் லா யப்கியான், இரண்டு கடல்கள் ஒன்று சேருகிறது, அந்த ரெண்டு கடல்களுக்கு மத்தியும் நடுவிலே மனித புலன்களுக்கு தென்படாத ஒரு விதமான திரையை நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம் என்பதை 1400 வருடங்களுக்கு முன்பாக அல்லாஹ் குர்ஆனிலே சொன்ன அந்த விஷயத்தை சமீபமான நூற்றாண்டிலே அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள், கடல் சார்ந்த வல்லுநர்கள், மனிதனுடைய கண்களுக்கு புலன்படாத ஒரு விதமான திரை அந்த இரண்டு கடல்களுக்கு மத்தியிலே இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை கடல் சார்ந்து இன்னும் பல விதமான விஷயங்கள் அல்லாஹ் வேறு என்ன விஷயங்கள் எல்லாம் சொல்கிறான் என்பதை பார்ப்போம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.